நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி 2.9 இருக்கிற சம்ஸ் பார்க்க போகிறோம். சிறப்பு தொடர்கள் ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்க. இதில் ஃபஸ்ட்டு இது 1 + 2 + 3 ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருக்குது, ப்ளஸ் 60. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இயல் எண்கள், அதாவது 1லேருந்து 60 முடிய போயிருக்கு. 1 2 3ன்னு போய்கிட்டே இருந்துட்டு 60 முடிய. இப்போ இங்கே எண் 60. முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா நமக்கு n × n + 1 / 2. இங்கே எண் 60. 60 × 60 + 1 61/2. 1 2 2 2 6 0. இப்போ பெருக்கணும். 0 1 3 6 18 1830ன்னு வரும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 3 + 6 + 9 ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது 96 வரைக்கும். இப்போது இதில் 3 பொதுவாக வெளியில் எடுத்துடலாமா? ஏன்னா நமக்கு முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் தான் ஃபார்முலா இருக்குது. அப்போங்கும்போது இதில் 3 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இது 1 + 2 + 3 ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருக்குமா. அங்கே 96 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா, ஏன்னா 3 வெளியில் எடுக்கிறோம்ல, 3 9 2 6 32 வரைக்கும் வரும். இப்போ இங்கே எண் என்னது? 32. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா 32 × 32 + 1 33/2. இந்த இருக்கிற 3 இங்கே போட்டுருணும். இப்போ அடித்தோம்னா 1 2 1 2 மிச்சம் 1 6 12. இப்போ 33ஐயும் 16ஐயும் பெருக்கணும். 3 18 மிச்சம் 1 3 18 1 19 1 3 1 3 8 12 மிச்சம் 1 5. அடுத்து 3ஆல் பெருக்கணும். 3 24 மிச்சம் 2 23 6 8 5 15. இப்போ நமக்கு 1584ன்னு வரும். இங்கே ஏன் 3 வெளியில் எடுத்துருக்கோம்னா, நமக்கு முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கு தான் ஃபார்முலா தெரியும். அதுக்கடுத்து முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா உண்டு. இப்போ இதை முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் மாற்றணும்னா 3 பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? ஏன்னா 3 3 தான் கூடுது. இப்போ 3 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா நமக்கு 1 + 2 + 3 ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருந்துட்டு இதை 3ஆல் வகுத்தோம்னா 32 உறுப்பு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த 3 மறந்துடக்கூடாது, 3 வச்சு பெருக்கிடணும். அடுத்த சம் பாருங்கள். ஐம்பத்தி 1 + 52 + 53 ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருக்குது 92 வரைக்கும். நமக்கு 1லேருந்து n வரைக்கும் தான் ஃபார்முலா உண்டு. n × n + 1/2. இப்போ இங்கேருந்து 51லேருந்து ஸ்டார்ட் ஆகி 92 முடிய வருது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு 1லேருந்து 92 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த 1லேருந்து இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இருந்து 92 வரைக்கும் கண்டுபிடிப்போம்ல, அதிலிருந்து 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள மதிப்பை கழிச்சிட்டோம்னா இந்த மதிப்பு கிடச்சிரும். அதை எப்படி எழுதுவோம்? 1 + 2 + 3 ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருக்கும் 92 வரைக்கும். அதிலிருந்து, ஏன்னா நமக்கு 51லேருந்து தான் கேட்டிருக்காங்க, அப்போ 1 + 2 ப்ளஸ்ன்னு 50 வரைக்கும் கண்டுபிடிப்போம். இப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம்னா நமக்கு இந்த மதிப்பு கிடச்சிரும். இதில் n 92, இதுக்கு n 50. இப்போ இதை ஃபார்முலாவில் போட்டோம்னா 92 × 93 / 2. 2ஆல் அடித்தோம்னா 1 2 4 2 8 மிச்சம் 1 6 12. இப்போ இதையும் பெருக்கணும். 93 46. 3 18 மிச்சம் 1 9 54 1 55. முன்னாங்க 12 மிச்சம் 1 9 36 37. 8 7 12 மிச்சம் 1 4 4278. இந்த இதுக்குள்ள மதிப்பு. அடுத்து இதுக்கு பாருங்கள், 50 × 51 / 2. 1 2 2 4 மிச்சம் 1 2 10. 51ஐயும் 25ஐயும் பெருக்கணும். 1 5 5 25 1 2 2 10 5 7 2 1 1275. இப்போ இந்த மதிப்பிலேருந்து 1275 கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் 3 0 0 3. இப்போது வர்ற மதிப்பு 3003. ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க.
அடுத்து 4வது பாருங்கள். 1 + 4 + 9 + 16 ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருக்குது 225 வரைக்கும். இப்போ இதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இது 1, இது 4, இது 9. அதாவது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ்னு போய்கிட்டே இருக்குது. 225ங்கிறது 15 ஸ்கொயரோட மதிப்பு. இப்போ இதோட ஃபார்முலா n × n + 1 × 2n + 1/6. இங்கே n வந்து என்னது 15. இப்போ 15 × 15 1 கூட்டினா 16 × 15 2 30 30 + 1 31/6. 2ஆல் அடித்தோன்னா 3 2 6 n 2 16. அடுத்து 3ஆல் அடிக்கலாம். 1 3 3 5 3 15 5 8 40. அடுத்து 31 பெருக்கணும். 1 4 3 4 12 0. இப்போ நமக்கு 1240ன்னு கிடைக்கும். அடுத்து சம் பாருங்கள். 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது ப்ளஸ் 21 ஸ்கொயர். 1லேருந்து வந்தால் தான் இந்த ஃபார்முலா நமக்கு 6லேருந்து வந்திருக்கு. 6 ஸ்கொயர்லேருந்து வந்திருக்கு. அப்போ 1 ஸ்கொயர்லேருந்து 21 ஸ்கொயர் முடிய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து 1 ஸ்கொயர்லேருந்து 5 ஸ்கொயர் வர்ற மதிப்பாக கழிச்சோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் போய்கிட்டே இருக்கும் 21 ஸ்கொயர் முடிய கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 5 ஸ்கொயர் வரைக்கும். இங்கே n வந்து 21, இங்கே n வந்து 5. 21 × 21 + 1 22 × 21 × 2 42 42 1 43/6. 3 2 6 1 2 1 2. அடுத்து 3ஆல் அடிச்சோம்னா 7 3 21 77. 11ஐயும் 7ஐயும் பெருக்கினா 77. அதோட 43 பெருக்கணும். 3 21 மிச்சம் 2. 3 21 23. 4 28 மிச்சம் 2. 4 28 30. 1 11 மிச்சம் 1 3 3. 3311 இதுக்கு வர்ற மதிப்பு. அடுத்து இது பாருங்கள். 5 × 5 + 1 6 × I 2 10 1 11/5 6. 6 6 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு 55ன்னு வரும். 55 கழிச்சோம் அப்படின்னா 6 5 2 3 3256. அடுத்து 6வது பாருங்கள். 10 ³ + 11 ³ + 12 ³ ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது 20 ³ வரைக்கும். நமக்கு 1 ³ + 2 ³ ப்ளஸ் போய்கிட்டே இருந்துட்டு n³ வரைக்கும் ஃபார்முலா வந்து n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இங்கே வந்து 10 க்யூப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால 1 ³ + 2 ³ ப்ளஸ் 20 க்யூப் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் 1 ³ + 2 க்யூப் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் கண்டுபிடிச்சி கழிக்கணும். இப்போது இதுக்கு வந்து n வந்து 20, இதுக்கு n வந்து 9. ஃபார்முலாவில் போட்டோம்னா 20 × 21/2 ஹோல் ஸ்கொயர். 2ஆல் அடிச்சோன்னா 10. இப்போ 210 ஹோல் ஸ்கொயர். இப்போ 21ஐயும் பெருக்கணும். 1 1 1 2 1 2 2 4 1 4 4. ஒரு 0 இருக்குது. ஸ்கொயர் பண்ணும்போது 2 0 வரும். அப்போ நமக்கு 44100ன்னு கிடைக்கும். இதை பாருங்கள். 9 × 10/2 ஹோல் ஸ்கொயர் 2 5. 9 5 45 ஸ்கொயர். 45 × 45. 5 25 2 4 20 22 5 20 மிச்சம் 2 4 16 18 5 2 0 மிச்சம் 1 2025. இதை கழிக்கணும்.
5 7 0 2 4. இப்போது நமக்கு வர்ற மதிப்பு வந்து 42,075. அடுத்த சம் பாருங்கள். 1 + 3 + 5 ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது +71. முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா வந்து n². இது பாருங்கள் 1 + 3 + 5 ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது. இங்கே உள்ள 71ங்கிறது வந்து இயல். இது வந்து எத்தனாவது உறுப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து n = l - a / d + 1. எல் வந்து 71, ஏ வந்து முதல் உறுப்பு, டி வந்து ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இப்போ டி வந்து 3 - 1 2 நமக்கு. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா 71 - 1 / 2 + 1. 70/1 கழிச்சோன்னா 70/2 + 1 அடித்தோம்னா 3 2 6 மிச்சம் 1 5 2 10 36ன்னு வரும். அதாவது என்னோட மதிப்பு 36. இப்போது நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாமா? 36 × 36. 6 6 36 மிச்சம் 3 3 18 21 3 18 மிச்சம் 1 3 9 1 10 6 9 2 1 1296. அடுத்து பாருங்கள். 1 + 2 + 3 ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது. +k = 325 எனில் 1³ + 2³ + 3³ ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது. +k³ மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு k கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக k கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், n × n + 1 / 2. முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் வந்து n × n + 1 / 2. இதோட மதிப்பு கொடுத்துட்டாங்க 325ன்னு. இப்போ நம்ம என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இதை பெருக்கலாமா? உள்ளே பெருக்கணும்னா n² + n. இந்த 2 இங்கிட்டு போகும்போது வகுத்தலில் இருக்கிறது பெருக்கல்ல மாறுமா? 325 × 2 5 2 10 மிச்சம் 1 2 4 1 5 3 2 6 650ன்னு வரும். இப்போது ப்ளஸில் இருக்க 650 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது மைனஸில் வரும். -650 = 0. இந்த இது ஏன் வந்ததுன்னா எண்ணை வச்சு உள்ளே போயிருக்கோம். அப்போ n² + nன்னு வரும். இந்த வகுத்தலில் இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போகும்போது பெருக்கெல்லாம் மாறும். 325 ரெண்டையும் பெருக்குன்னா 650. இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு ப்ளஸில் இருக்க 650 இந்த சைடு போகும்போது மைனஸில் மாறும். அதனால தான் நம்ம இப்படி எழுதிருக்கோம், n² + n -650 = 0. இப்போ இதை வந்து காரணிப்படுத்தலாமா? காரணிப்படுத்தினோம்னா 5ஆல் போட்டோம்னா 1 5 5 மிச்சம் 1 3 15 0. அடுத்து 5ஆல் போட்டோம்னா 2 10 3 6 30. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 1 2 3 2 6 5 25 25 13 2 26 25 26 பெருக்குனா நமக்கு 650 கிடைக்கும். இங்கே வந்து பெரிய நம்பரில் வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து -650. அப்போது ஏதாவது ஒரு நம்பரில் நமக்கு மைனஸ் வரணும், ஒரு நம்பரில் ப்ளஸில் வரணும். இங்கே ப்ளஸ் இருக்கனால பெரிய நம்பருக்கு தான் நம்ம ப்ளஸ் போடுவோம், சின்ன நம்பருக்கு வந்து மைனஸ் போடுவோம். இப்போ +26 × -25 நமக்கு -650ன்னு கிடைக்கும். இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா 26 + -25னா +1ன்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக நம்ம n² +26n -25n -650ன்னு எழுதுகிறோம் =0. காரணிப்படுத்துதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து என்ன பொதுவாக வெளியில் எடுப்போம். என்ன பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா n + 26ன்னு வரும். அடுத்து இங்கே வந்து 2 இதில் மைனஸ் இருக்கா, -25 பொதுவாக வெளியில் எடுக்கணும். இங்கே n இருக்கும். 26ஐயும் 25ஐயும் பெருக்கினா நமக்கு 650. 26 போட்டுருவோம். இங்கே 26 இருக்கா, 26 போட்டுருவோம். இங்கே ப்ளஸ் சிம்பிள் போடணும், ஏன்னா -× +−= 0. இப்போ n -25 = 0. இங்கே n + 26 = 0. இப்போ இந்த -25 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது +25 மாறும்.
இங்கே +26 ஈக்குவல் அங்கிட்டு போகும்போது -26 மாறும். அப்போ நம்ம எடுக்க வேண்டியது வந்து n ஈக்குவல் 25 தான். அப்போது இங்கே வந்து 25 வரும். 25 கியூப் 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப்னு போய்கிட்டே இருக்குது. ப்ளஸ் 25 கியூப்போட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா வந்து n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். 25 தானே, 25 × 26/2 ஹோல் ஸ்கொயர். 2 லட்சம் 2 13 2 26. இப்போ 25ஐயும் 13ஐயும் பெருக்கணும். 5 15 மிச்சம் 1 2 6 1 7 1 5 1 2 5 12 மிச்சம் 1 325. 325 ஸ்கொயர் இதை பெருக்கணும். 325 × 325. 5 25 மிச்சம் 2 2 10 12 மிச்சம் 1 3 15 1 16. 2 10 மிச்சம் 1 2 4 1 5 2 6. அடுத்து பாருங்கள் 3 15 மிச்சம் 1 2 6 1 7 3 9. இப்போ கூட்டணும்னா 5 2 10 16 மிச்சம் 1 14 1 15 மிச்சம் 1 10. இப்போது நமக்கு வர்ற மதிப்பு வந்து 1,05,625 கிடைக்கும். ஃபார்முலாலாம் நல்லா பார்த்துக்கோங்க. சம்மெல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும்.